ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 6th ஓல்டு புக்கில் கண்டினியூஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் 6th ஓல்டு புக்கில் உள்ள TERM-2 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதிலேருந்து நூலாசிரியர்கள் என்னென்ன இருக்குதுங்கிறத தெரிஞ்சுப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இசை அமுது. ஸோ இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஸோ இவர் எழுதிய பிற நூல்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவிதை நூல்கள். இவர் எழுதிய கவிதை நூல்கள் தான் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு. ஸோ இதை உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கூட கேட்கலாம். ஸோ இவர் எழுதிய கவிதை நூல்கள் என்னென்ன இருக்குது, ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இதெல்லாம் நூலாசிரியர்கள் ரொம்பவே முக்கியமான கொஸ்டின். ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 2 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக படிச்சிருங்க. ஈஸியாக எப்படி படிக்கணுமோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குமோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பழமொழி 400. இது எந்த அதிகாரத்தை நமக்கு இந்த பாட புத்தகத்தில் விளக்கி கூறியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்வியின் சிறப்பு. ஸோ அதை பற்றி கூறுறது தான் பார்த்திங்கன்னா நமக்கு பழமொழி 400 நமக்கு பாட புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னுரை அரையனார். சாகுந்தலம் அது பார்த்தீங்கன்னா ஒரு நாடக நூல். ஸோ அதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காளிதாசர். போரும் அமைதியும் அது ஒரு நாவல் தான். அதோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டால்ஸ்டாய். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். டால்ஸ்டாய் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். ஸோ அவர் எழுதிய நாவல் தான் போரும் அமைதியும். ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, படிச்சுக்கோங்க. ஸோ சித்தர் பாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தர் பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு சித்தர்கள் எழுதியிருப்பாங்க. ஸோ இது நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்குற இந்த சித்தர் பாடல் எப்படி ஆரம்பிக்கும்னா வைத்தோரை கூட வையாதே. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, ஸோ இந்த செய்யுள் வரிகளை கொடுத்து ஸோ இதை எழுதிய சித்தர் யாருன்னு கேட்கலாம். ஸோ நமக்கு இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்கிற இந்த செய்யுள் பகுதியோட ஆசிரியர் கடுவெளி சித்தர். ஸோ அவர் எழுதிய அந்த செய்யுள் பகுதி தான் வைத்தோரை கூட வையாதே என தொடங்கும் செய்யுள் பகுதி. ஸோ இந்த கடுவெளி அப்படிங்கிறது சித்தருடைய பெயர். ஸோ அந்த கடுவெளிங்கிறது காரண பெயர்கள் தான். ஸோ இவரை பற்றி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா, இவர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்டவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடுவெளி சித்தர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புறநானூரோட ஆசிரியர் ஔவையார். ஸோ புறநானூறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு செய்யுள் வரிகளையும் படிச்சுட்டு ஸோ அந்த செய்யுள் வரிகளுக்குள்ள ஆசிரியர் யாருன்னுங்கிறத மனப்பாடமாக ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு புக்கில் கொடுத்துருக்குற இந்த புறநானூறு பகுதியில் செய்யுள் பகுதி எப்படி ஆரம்பிக்கும்னா நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ ஸோ அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ அதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திண்ணையை இடித்து தெருவாக்கு. ஸோ இதனுடைய ஆசிரியர் தாரா பாரதி. புதிய விடியல்கள் இவர் எழுதிய பிற நூல்கள் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, தாரா பாரதியின் கவிதைகள். ஸோ இதனுடைய ஆசிரியர் தாரா பாரதி தான். அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.